Hi viewers, welcome to Jacob's Kitchen. Of course, Jacob's Kitchen மீண்டும் ஒரு வாட்டர் பாடி சுற்றி சமையல் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அணை இருக்குது. பெரிய டேம் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் சமைக்க முடியுமா? அதனால் அவர் சின்னதாக ஒரு அணையை பார்த்து லொக்கேட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜிடேரியன் டிஷ். அதுக்கு பேர் தக்காளி கறி குழம்பு. பரோட்டாவுக்கு அந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டோம்னா சும்மா வீசிக்கிட்டே இருப்பீங்க எதை பரோட்டாவை, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேவி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். ஓவர் டு சமையல். ரைட், இப்போ நம்ம முதல்ல மட்டனை வேக வச்சுக்க போகிறோம். மட்டன் வேக வைக்க தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, பிரியாணி இலை 2, தக்காளி 1 பழம், இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜை கரண்டி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 3 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு குக்கரில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலையை இந்த மாதிரி கையில் எப்படி கசக்கி போட்டு நல்லா கழுவின மட்டன் இருக்கு இல்லையா, அதை அதில் சேர்க்குறோம். இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில் தண்ணி பட்டா என்ன ஆகும்ல, ஃப்ளாம்பேயிங் சொல்லுவோம். ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ இந்த மட்டன் ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரைட், இதில் நம்ம மஞ்சள் தூளாக எதுவுமே போட போகிறதில்ல. இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி மட்டன் குழம்புக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முதல் தவணையாக தக்காளி இதில் சேர்க்க போகிறோம். ஒரு தக்காளியை சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மட்டன் குழம்புக்கு நீங்கள் யூஸ்வலாக ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு 2 அல்லது 3 தக்காளி போடுவீங்க இல்லையா? பட் ஆனால் தக்காளி மட்டன் குழம்புக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 6 தக்காளியாச்சும் போடணும். ஏன்னா அதான் இந்த கிரேவியையும் கொடுக்க போகுது, அந்த டேஸ்டையும் கொடுக்க போகுது. ரைட், இப்போ ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கோம். இது சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பச்சை கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரைட், இப்போது இதை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வரட்டும். அது வரைக்கும் நல்லா அது வேகட்டும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ மட்டன் நல்லா வேக வச்சாச்சு.
ரைட், இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தக்காளி குழம்ப கூட்ட போறோம். எப்படின்னா தக்காளி கறி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 1/2 கிலோ, பட்டை 2, ஏலக்காய், கிராம்பு மற்றும் அன்னாசி பூ தலா 4, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, தேங்காய் பால் 1 கப், மட்டன் வேக வைத்த சூப் தேவையான அளவு, தக்காளி 5 பழம், கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 2 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு. இதுக்கும் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம். ஸோ இதில் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய் கூட ஒரு 4 போட்டுக்கலாம். கண்டிப்பாக அன்னாசிப்பூ ஒரு 4 அன்னாசிப்பூ போடணும். போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற ஒரு 4 அல்லது 5 தக்காளியை நல்லா இதில் வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் மட்டும் இல்லை, காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா இதை விரட்டி விடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த தக்காளி வேக வேக என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற இந்த கெட்டியான தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தக்காளி நல்லா நசுங்கி அது கிரேவி ஆகிற வரைக்கும் அதை வேக விடுறோம். ஸோ இந்த தேங்காய் பால் நல்லா கெட்டியாகி இறுகிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம தேங்காய் பால் ஊற்ற வேண்டியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடேரியன் பிரியர்களாக இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த ஸ்டெப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே போடல, வெங்காயம் எதுவுமே போடல, வெறுமன தக்காளியும் தேங்காய் பாலும் சில்லி பவுடரும் சால்ட்டு தான் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீரெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வெந்துன்னு வைங்க, அது ஒரு கிரேவி தான். இப்போ நம்ம ஊற்றின தேங்காய் பால் நல்லா கெட்டியாயிடுச்சு இல்லையா, திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றிடுறோம். ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ நம்ம ஊற்றின தேங்காய் பால், அதாவது 2வது தேங்காய் பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது